கணபதி எல்லாம் தருவான். முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கருத்த அனுபூதி விளக்கம். அடுத்த பாட்டை படி என்றார் மயிலை மன்னார். கருதா மரவா நெறி காணவென கிருதாள் வனச்சந்தர வெந்தி செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசு ரவி பாடனனே என நான் படிக்க அதை பதம் பிரித்து சொன்னான் மயிலை மன்னார். கருதா மரவா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரத அசுர சூர விபாடனனே. ரொம்ப எளிமையாக அந்த பாட்டில் உருகியிருக்காரு அருணகிரியார். அதே சமயம் கேட்க வேண்டியதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி கேட்டும் இருக்கார். அதான் அந்த பாட்டோட விசேஷம். கருதா மரவா நெறிக்கான எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய். முருகனை பார்த்ததுக்கப்புறமா இவருக்கு வேறு எதுவுமே கேட்க தோணலை. ஒன்று தான் மனசில் திரும்ப திரும்ப வருது. போரும்பா இந்த உலக வாழ்க்கை எனக்கு முக்தியை கொடுப்பான்னு மட்டும்தான் கேட்க வருது. எதுக்கு முக்தி? முக்தினா என்ன? சொர்க்கத்தில் போய் குந்திக்கிறதா? அதுதான் இல்லை. முக்தினா முருகனோட காலடியிலேயே கிடக்கிறது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எப்பவுமே அவனோட காலடியில் விழுந்து கிடக்கிறதுனா சும்மாவா? அதுக்கு இம்மா கொடுத்து வச்சுருக்கணும். அதுதான் கருதா மரவா நெறி. அதுக்கப்புறமா எதையுமே கருத வேண்டியதில்லை. அத்தை பார்த்ததுக்கப்புறமா அத்தை விட்டு வேறு நினப்பும் இருக்காது. எப்போவுமே மறக்கவும் மறக்காது. அதுக்குள்ளாரையே கிடக்கிறப்ப வேறு என்ன சுகம் வேணும் உனக்கு சொல்லு? எதையுமே கருதாமல் எப்பவுமே மறக்காத நிலைக்கு என்னத்தை உதாரணமாக சொல்லலாம்? மனுஷனாக பிறந்தா இந்த ரெண்டுமே இருக்கும். ஒன்றுமில்லாத விஷயத்தை போய் நினச்சி மறுகிக்கினே இருப்போம். அதே சமயத்தில் ஒருத்தன் நமக்கு பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டு கெட்டதை மட்டும் மறக்காமலும் இருப்போம். மனுஷனே எப்படின்னா சூரனை போல் அசுரனை கேட்கவா வேணும்? தனக்கு வரம் கொடுத்த சிவனோட புள்ள தானே இப்போ நமக்கு நல்லது சொல்ல வந்திருக்கான்றதை மறந்துட்டு முருகனோடையே சண்டைக்கு போகிறவன் தானே அவன். அப்படியாப்பட்ட சூரம் பண்ண தப்பை மனசில் கருதாமல் அவனுக்கு நல்லது பண்ணாரு முருகன். இதைத்தான் அடுத்த 2 வரியில் வச்சு பாடுறாரு அருணையார். இதுக்காக என்னத்தை கேட்குறாருன்னு பாரு. முக்தி வேணும்னா எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம்ப்பா, ஒரு 2 தாமரை பூ மட்டும் கொடுப்பான்னு கெஞ்சிட்டார். அது என்ன 2 தாமரை பூவு? அதான் முருகனோட 2 பாதம். இருதாள் வனசம். வனசம் தான் தாமரைப்பூ. அதுவும் சும்மா லேஸில் கிடச்சிடாது. அதுக்கும் அந்த கந்தம் தான் மனசு இறங்கணும். எனக்கு முக்தி கொடுப்பான்னு இங்கே கேட்கல. தாமரைப்பூ மாதிரி இருக்கிறவங்க 2 பாதத்தையும் தர்றதுக்கு எப்பப்பா மனசு வைக்க போகிற? அப்போ தானே எனக்கு முக்தி கிடைக்கும்னு கெஞ்சிடார். எப்படி கெஞ்சிடாருன்னு கவனி. வரதான்றாரு. வரதன்னா கேட்ட வரத்தை தர்றவன். முருகனை விட்டால் வேறு யாரும் கேட்டதுமே கொடுக்கறதுக்கு. கந்தான்னா இந்தான்றான் அந்த முருகன். அடுத்தாப்பில் முருகான்னு அன்பாக கூப்பிட்றார். முருகன்னா என்னான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதிகமாக அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சீக்கிரமாகவே வந்து கேட்டதெல்லாம் கொடுத்துருவாருனாலும் இவருக்கு இன்னும் அவசரம். அதனால் மயில் வாகனனேன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ தானே சட்டு கிளம்பி வந்துடுவான்னு ஒரு ஆசை இவருக்கு. அதுக்கப்பால் சொல்கிற வார்த்தை இருக்கே, அதான் இதில் உச்சம். விரதாசுர சூர பயங்கரனேன்னு ஒரு சொல்லு விடுறார். நான் முந்தி சொன்னேனே அதே தான் இது. விரதம்னா 4 கிழமைக்கு நாம் இருக்கோமே அந்த விரதம் இது. ரதம்னா அழகுன்னு அர்த்தம். விரதம்னா அழகு இல்லாதது. ரதம். ரதம்னா அழகு, விரதம்னா அழகு இல்லாததுன்னு புரிஞ்சுக்கணும். தனக்கு கிடைச்ச வரத்தை கொடுத்தவரோட பிள்ளைன்றதை மறந்ததுனால இவரோட பெருமையெல்லாம் போயிருச்சுன்றார். அதனால் வெறும் அசுரனாக இருந்தவன் இப்போ விரத அசுரன் ஆயிட்டானோ. அதாவது நல்ல குணமே இல்லாத ராட்சசன்னு பொருள். அந்த சூரனையும் கொல்லாமல் 2ஆக பிளந்தார் முருகன். விபாடனம் பண்ணுறதுனா ஒரே பொருளை 2ஆக பிளக்கிறது. அதை பண்ணதுனால விபாடனேன்னு கூப்பிட்றாரு. எப்படி பிளந்தார்? மயிலும் சேவலுமா, ஒளியும் ஒலியுமா, விந்துவும் நாதமுமா. அவனுக்கு நல்லதைத்தான் செஞ்சார் முருகன். அதுவும் போல் கொஞ்சம் கூட நல்லதே இல்லாத எனக்கும் என்னுடைய இந்த நினப்பு மரப்புன்ற 2ஐயும் பொழந்து உன்னுடைய 2 பாத கமலத்தை எப்பப்பா தரப்போறேன்னு கெஞ்சி கேட்கறது தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிற ஒரே பெரிய சங்கதி என ஒருவே மூச்சில் சொல்லி முடித்தான் மயிலை மன்னார். அவன் சொன்ன வேகத்தில் பிரமித்து போய் நாயர் மன்னாரையே பார்த்து கொண்டிருந்தான். சாஸ்திரிகள் துண்டை எடுத்து தன் முகத்தில் அருகிய வியர்வையை துடைத்துக் கொண்டார். கருதா மரவா நெறி காண எனக்கிருதாள் வனசம் தர என்று செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. வேலும் மயிலும் துணை முருகனவர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. கணபதி எல்லாம் தருவான்.